ஸோ இதுதான் என் லேப்டாப். ஸோ இன்றைக்கி இதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபிஎஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எஃபிஎஸ்னால் ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட். ஸோ இதனால தான் கேம்ஸ் ரன் ஆகும். அண்ட் கேம்ஸோடைய ஃப்ரேம் ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் +R கிளிக் பண்ணி எம்எஸ் கான்ஃபிக் ஸோ இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இருங்க, வர மாட்டேங்குது, வெயிட் பண்ணுங்கள். வந்துடுச்சு. ஸோ இந்த பேஜில் பூட்டுக்கு போய் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸருன்னு இருக்கா. ஸோ ஆக்சுவலாக அது மேலே நீங்கள் டிக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணி மேக்ஸிமமுக்கு செலக்ட் பண்ணிடுங்க. 8னா 8, 12னா 12. எனக்கு இப்போ மேக்ஸிமம் 4 தான் இருக்குது. ஸோ நான் அதனால் 4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸிட் கொடுத்துருங்க, ரீஸ்டார்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோ இந்த கேமிங் இருக்குதுல்ல, ஸோ இங்கே நம்ம போகிறோம். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேம் பார் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ இது ஆனில் இருக்கும், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்சர்ஸ்க்கு போய்க்கோங்க. கேப்சர்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆனில் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் கேம் மோட் போய் கேம் மோட் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபிஎஸ் வரும். கேம் மோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸ் உள்ள தான் போகணும். நான் வேறு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. செட்டிங்ஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இதோ TEMP. ஸோ இது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த பேக்கப் ஃபைல்ஸுன்னு வாங்க. பேக்கப் ஃபைல்ஸுன்னு கூட இல்லை, டெம்ப்ரவரி ஃபைல்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒன்று டெலீட் பண்ணுறீங்கன்னா அதோடைய ஒரு சில டெம்ப்ரவரி டேட்டாலாம் இங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். மினிமம் 5 ஜிபிலேருந்து மேக்ஸிமம் 15 ஜிபி வரைக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். இதுவும் உங்கள் எஃபிஎஸ்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு சில இது இந்த மாதிரி வரும், அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரை அகைன் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி %, அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஃபைல்ஸையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டு ரீசைக்கிள் பின்னில் இருக்கிறத ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப் டு 5 ஜிபிலேருந்து 10 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். எனக்கு மேக்ஸிமம் இது கிளியர் பண்ணும்போது 10 ஜிபி ஸ்பேஸ் தான் கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏதோ 100, 200 இருக்குது ஃபைல்ஸ். அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 900, 800 ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இது டெலீட் ஆகிட்டுங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 6000 ஐட்டம்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுக்கே வந்துட்டு 1 ஜிபி. ஸோ உங்கள் பிசிலாம் டெலீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் போய் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. ஸோ அப்படி இல்லாட்டினா யூ ஆர் குட் டு கோ. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. லோ ஸ்பேஸ் டிஸ்கில் ரன் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸுன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்னொரு தாட்டி செட்டிங்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸுன்னு சர்ச் பண்ணி இங்கே உங்களுடைய கேமை செலக்ட் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸில் ரன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு மைன்கிராஃப்ட்டுக்கு லான்ச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வச்சோடனே மைன்கிராஃப்ட் வாங்கிடலாம். ஸோ இஃப் சப்போஸ் இல்லைனா மேலே ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேமை போட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் இது கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ரன் ஆகும். பவர் சேவிங்லேயும் இல்லை, டிஃபால்ட்டாகவும் இருக்க தேவையில்ல. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு பவர் பிளான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ பவர் பிளான் எப்படி எடிட் பண்ணுறதுடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளான் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எடிட் பவர் பிளான்னு இருக்கா. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஸ்லோ தான். இந்த ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இங்கடா காணோம். இதுக்கு வரக்கூடாது, சாரி, இது அட்வான்ஸ் பவர் ஆப்ஷன். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெவர் கொடுத்துருங்க. இந்த டர்ன் ஆன் டிஸ்பிளே இதெல்லாம் நெவர் கொடுத்துருங்க. ஸோ பவர் ஆப்ஷனுக்கு வரலாம். பவர் ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டடில் தான் இருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மை கஸ்டம் பிளான் 1ல் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆப்டிமைசேஷனுக்கு தான். இப்போதைக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். க்ரியேட் அ பவர் பிளான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு சூஸ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ்டோ இல்லை பவர் சேவர்லேயோ வைக்காதீங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கே நெவர். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் சூப்பராக கேமு. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும், இதனால் உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் சீக்கிரம் டவுன் ஆகும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கேமிங் பண்ணும்போது மட்டும் சார்ஜிங்கை போட்டு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதான் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அடுத்த மெத்தட் வந்துட்டு இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான மெத்தட். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு டைப் பண்ணுங்க. கிறிஸ்டைட்டஸ் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், த அல்டிமேட் விண்டோஸ் யூட்டிலிட்டி கிறிஸ்டைட்டஸ்னு. ஸோ அது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கீழே போனீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த கமாண்டை நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டு பவர் ஷெல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ பவர் ஷெல்லில் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருன்னு கொடுக்கணும். ஸோ பவர் ஷெல் வெறும் பவர் ஷெல் தான், இஎஸ்எஸ்இ இல்லை 64 பிட்லாம் இல்லை, வெறும் பவர் ஷெல்லு. அதை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது வரும். ஸோ வந்த பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்கும், அது ஓகேவா இல்லையான்னு. ஸோ ஒரு பாப்பப் வரும். ஸோ அந்த பாப்பப் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகேவா இல்லையான்னு கிளிக் பண்ணுறது தான். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிட்ட பிறகு அதில் நம்ம காப்பி பண்ண அந்த இதை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வரமாட்டேங்குது, இருங்க நான் போய் மறுபடியும் அந்த இதோ கோடு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ மறுபடியும் கிறிஸ்டைட்டஸ் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இவங்க ஸ்பான்சரான்னு கேட்டிங்கன்னா ஸ்பான்சர்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நல்லா. ஆக்சுவலாக இவங்க என் ஸ்பான்சர்ஸ் இல்லை, ஸ்பான்சர்ஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஏறணும். ஸோ அது வரல. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வர நல்ல ஆப்டிமைசேஷனுக்கான இதுன்னுவேன். ஸோ இவங்க கோடை காப்பி பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்ச ஒரு 1 மினிட் இல்லை 1 மினிட் கூட எடுக்காது, ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ண பிறகு சிடிடின்னு வரும். ஓகே, நியூ டேப் ஓப்பன் ஆகிடுச்சா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடிடி, அதாவது கிறிஸ்டைட்டஸ் டூல்னு வரும். அது வந்தோடனே தானாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே நாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, என்னடா இது. ஓகே ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் தான் நமக்கு வேலையே. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆப்டிமைசேஷனே பண்ண போகிறோம். ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இதில் ட்வீக்ஸுன்னு இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ மேலே போய்க்கோங்க. இந்த ட்வீக்ஸுக்கு போனீங்கன்னா மேலே மினிமல் கிளியர் கெட் இன்ஸ்டால்லாம் கிளிக் பண்ணாதீங்க, ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் டார்க் மோடில் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் மோட்லேயே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ லைட் மோட் வேணாம். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோடில் வச்சுக்கோங்க, அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னுவேன். ஏன்னா நான் மினிமலும் கிளியரும் ட்ரை பண்ணதில்லை, ஸ்டாண்டர்ட் மோடில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ட்வீக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அரவுண்ட் ஒரு லைக் 10 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் வெயிட் பண்ணணும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆப்டிமைஸ் ஆகிடுச்சின்னு வரும். ஆக்சுவலாக ஒரு சின்ன லோடிங் ஸ்க்ரீன் மாதிரி வரும். அண்ட் தென் டிஸ்க்கு க்ளீனப்னு வரும். அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. ஸோ நத்திங். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ டிஸ்க்கு க்ளீனப்புன்னு வரும். நான் அது கேன்சல் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அது 3 டைம்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுன்னு நல்லது. அண்ட் மினிமம் எந்த கரப்டட் ஃபைல் இருந்தாலும் அதை மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டிஸ்க்கு க்ளீனப்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அது முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கேட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு,
ஓகே, ஸோ மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ எஃப்பிஎஸ் கிடைக்குதுன்னு நாமளும் பார்ப்போம். ஸோ நான் வைக்கிற செட்டிங்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 100 எஃப்பிஎஸ்க்கு மேலே தாண்டிடும். ஸோ இப்படி பண்ணி தான் நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 20 எஃப்பிஎஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் கன்ஃபார்ம் எஃப்பிஎஸ் 10 இல்லை 5 இல்லை 1ன்னு போயிடும். நான் வேறு கிராஃபிக்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். கிராஃபிக்ஸ் இது ஷேடர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நான் வைக்கிற செட்டிங்ஸை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மிச்ச செட்டிங்ஸ்லாம் உங்கள் இஷ்டம். ஷேடர்ஸ் மோஸ்ட்லி போடாதீங்க. ஷேடர்ஸால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. முடிஞ்சால் ஒரு லோ குவாலிட்டி டெக்ஸ்டர் பேக்கும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் எனக்கு மைன்கிராஃப்ட்டு ஷேடர்ஸ் போட்டோ இல்லை நார்மலாக இருந்தது தான் பிடிக்கும். டெக்ஸ்டர் பேக்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஒரு வேர்ல்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்துடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு நல்லாவே ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய எஃப்பிஎஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடாக என்னடா ஓகே. ஸோ ரெக்கார்டர் ஆண்ட்ராய்டு இருக்கிறதால தான் லைட்டாக லேக் ஆகுது. இப்போது வந்துடும். ஓகே, வந்துருச்சு. ஓகே, ஸோ ஓகே. இருங்க கைஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த F3 டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அரவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 66 எஃப்பிஎஸ் கிட்ட கிடைக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் போட்டிருக்கிறதால லைட்டாக லேகியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேகியராக தான் தெரியும், அப்புறம் ஸ்மூத் ஆகிடும். ஓகே, ஸோ அரவுண்ட் 85-93 எஃப்பிஎஸ் கிட்ட கிடைக்குது. ரெக்கார்டரில் ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்குது. இல்லாட்டினா ரொம்பவே நல்ல. ஸோ எனக்கு மேக்ஸிமம் கிடச்ச எஃப்பிஎஸ்ஸே 110. ஸோ அதுக்கான பிக்சர் ப்ரூஃபு இதுதான். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய் கைஸ், பாய்.